अस्सलाम वालेकुम वेलकम टू बिस्मिल्ला किचन இது மரவள்ளி கிழங்கு இதல எப்படி புட்டு செய்யறதுன்னு காமிக்கிறேன் மரவள்ளி கிழங்க இதே மாதிரி திருவிக்கணும் இதல கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கணும் ரொம்ப போட கூடாது சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் போட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கணும் கலக்கி விட்டு எங்க தான் மிஸ் ஆகுற மாதிரி சால்ட் கலக்கி விட்டு இப்போ இத இட்லி சட்டியில வச்சு வேவிக்கணும் இட்லி சட்டியில இதே துணி போட்டு இதெல்லாம் இந்த சீவி வச்ச கிழங்க இதெல்லாம் வைக்கணும் வச்சு இதை வேவிச்சு எடுக்கணும் இதே மாதிரி இட்லி சட்டியில இதே மாதிரி வச்சு வேவிச்சு எடுக்கணும் ஒரு 1/4 மணி நேரம் இது வேவுறதுக்கு டைம் பிடிக்கும் இதே மாதிரி இட்லி சட்டி மூடியை வச்சு நல்லா டைட்டா மூடிடணும் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா சீவி வச்ச கிழங்கு நல்லா வெந்துருச்சு வேக வச்ச கிழங்க பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிறேன் நெய் போட்டு நல்லா இதை கலக்கி விடணும் ஏலக்காய் கொஞ்சம் பொடி பண்ணி இதையும் போட்டுக்கணும் ஒரு பவுல் தேங்காய் எடுத்துருக்கேன் திருவி அதையும் இதில் போட்டுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ அரை பவுல் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கணும் நல்லா கலக்கி விடணும் மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்